ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ குருநாதர் முருகனுக்கு வைத்திருக்கும் பரீட்சை இது. இதில் நீ எப்படி தலையிடலாம்? சுவாமி, விகதாசுரனுக்கு மகாதேவர் வழங்கியிருக்கும் வரத்தை பற்றி தாங்கள் மறந்துவிட்டீர்களா? உங்களுடைய சக்கரம் தங்கள் மருமகன் முருகனுக்கு இப்போது எந்த விதத்திலேயும் உதவ போவதில்லை. விகதாசுரனை சிவரூபம் ஒன்றே வதம் செய்ய முடியும். அந்த நேரம் நெருங்கி விட்டதென்று நினைக்கின்றேன். நம் மகனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதா? பார்வதி, விகதாசுரன் தன் பாவ புண்ணியம் எனும் பாத்திரத்தில் அதர்மத்தை நிறைத்திருக்கிறான். அது இப்போது ததும்பி வழிகிறது. அவன் பெரும் பிழை புரிந்து விட்டான். எங்கே அந்த பொடியன்? காற்றோடு காற்றாக கலந்து விட்டானா, இல்லை கடும்பாறையில் மோதி சிதைந்து விட்டானா? அண்டத்தையே நடுங்க வைக்கும் அசுரன் நான். என்னிடம் யுத்தம் செய்ய ஒரு சுண்டெலியா? அவன் கதையை முடிப்பது எனக்கு வெறும் தட்டாம்பூச்சி ஆட்டம். 1000 வேழத்தின் பசியை ஒருங்கே பெற்ற எனக்கு சோளப்பொறியாக அந்த சிறுவனை அனுப்பி அந்த கிராம மக்களை தண்டிக்காமல் விடமாட்டேன். என்னை கொல்லாமல் கொல்லும் இந்த அகோர பசியை முதலில் போக்குகிறேன். பிறகு அந்த கிராம மக்களை கொன்று குவிக்கிறேன். முருகனை எங்கேயும் காணவில்லையே. அவன் பாறை இடுக்குகளில் எங்காவது சிக்கியிருப்பான். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று முருகனின் இறந்த உடலை தேடுவோம். இனி இந்த சடலம் தான் குருதேவருக்கு சிஷ்யனாக வேண்டும். உயிரோடு இருந்தபோது சாதிக்க முடியாததை முருகன் உயிர் கொடுத்து சாதித்து விட்டான். பலராமா, நீ எங்களோடு வரவில்லையா? பலராமனை விட்டுவிடு. அவன் இங்கேயே இருந்து தன் மானசீக தம்பி முருகனின் மரணத்திற்கு துக்கப்பட்டு கொண்டிருக்கட்டும். எனக்கு நிச்சயமாக தெரியும், சிவபுத்திரனான என் அன்பு தம்பிக்கு எந்த தீங்கும் நேராது. சூரியனை சுட்டெரிக்க இயலுமா?
வாயு தேவனை சூறை காற்றுதான் வெல்லுமா? வருண தேவனை காற்றாற்று வெள்ளம் புரட்டி போடுமா? உலகத்தையே ரட்சிக்கும் மகாதேவனின் மகா சக்தி கொண்ட புத்திரனுக்கு மரணம்தான் நேருமா? அங்கே நடக்கும் யுத்தத்தில் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா? நாராயண நாராயண, அதை நான் எப்படி பகிர்வேன் ஐயனே? அனைவரின் கைகளும் கட்டப்பட்டுள்ளன. யாரும் உதவும் நிலையில் இல்லை. முருகனே தன்னந்தனியாக இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. முருகனுக்கு துர்வாச முனிவர் விடுத்துள்ள பரீட்சை இது. அதில் எப்படி மற்றவர் பங்கெடுக்க முடியும்? மகாதேவர் விகதாசுரனுக்கு அருளிய வரம் அப்படிப்பட்டது. அந்த அசுரனை ஆயுதங்கள் கொண்டு வதம் செய்ய முடியாது. அஸ்திர சஸ்திரங்களும் அவனிடம் பலிக்காது. சிவரூபத்தை தவிர வேறு ஒருவரும் அந்த அசுரனை அழிக்க முடியாது. மகாதேவர் அந்த அசுரனுக்கு நல்கிய வரமே அவருடைய மைந்தன் முருகனுக்கு சாபமாக அமைந்துவிட்டது. வேறு என்ன சொல்ல? சுவாமி, என்ன இது? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முருகன் சிக்கியிருக்கின்றானே. அனைத்தையும் விட மிகப்பெரிய சவால் ஒன்று உள்ளது. விகதாசுரன் சத்ருவின் சக்தியை கண்களின் வழியே உறிஞ்சி தன் பலத்தை 2 மடங்காக பெருக்கிக் கொள்கிறான். அதனால்தான் அந்த அசுரனை எதிர்கொள்ள திராணியற்று பள்ளத்தாக்கில் விழுந்துவிட்டான் முருகன். நாராயண நாராயண, முருகனின் நிலையை கண்டால் என் நெஞ்சம் பதறுகிறது. தேவரிஷி, கவலை வேண்டாம். நாம் முருகனின் பேராற்றல் மீதும் பெரும் பக்தியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எத்தனையோ சக்தி வாய்ந்த வரங்களை அந்த அசுரன் பெற்றிருக்கலாம். அவை முருகனின் முன் ஒரு பொருட்டே அல்ல. காரணம், முருகன் சிவசக்தி மைந்தன், வாயு புத்திரன், அக்னி தேவனின் தனயன், கங்கை ஏந்திய காங்கேயன், கார்த்திகை பெண்கள் மடியில் தவழ்ந்த கார்த்திகேயன். ஆகவே இப்பெரும் தெய்வங்களின் சக்தி முருகனுக்குள் சிறந்து விளங்குகிறது. முருகன் தற்காலிகமாக யுத்த களத்தை விட்டு நீங்கி இருக்கலாம். ஆனால் யுத்த களம் எப்பொழுதுமே கந்தனின் வெற்றிக் களமாகத்தான் இருக்கும். முருகா, முருகா! பலராமா, நீயா? முருகா, உன்னை தேடித்தான் நான் இங்கு வந்தேன். உனக்கு என்ன நேர்ந்ததோ? பாதுகாப்பாக இருக்கிறாயா என்று அறியாது பதைபதைத்தது மனம். ஆகையால் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துவிட்டேன். கவலைப்படாதே பலராமா, நீ என் அண்ணனின் அன்பை நினைவூட்டுகின்றாய். எனக்கு ஏதும் நேரவில்லை, நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். ஆனால் அந்த கிராமத்தவர்களின் நிலையை நினைத்துதான் கவலை கொள்கிறேன். நான் பள்ளத்தாக்கில் விழுந்த பிறகு அந்த அசுரன் நிச்சயம் கிராமத்திற்குள் சென்றிருப்பான். ஆனால் இழந்த உன்னுடைய சக்தியை மீட்டெடுக்க வேண்டும் முருகா. உன் சக்தியை நீ இழந்து நிற்கின்றாய். அங்கு அந்த அசுரனோ 2 மடங்கு சக்தியை பெற்று அதீத பலத்தோடு இருக்கின்றான். ஆனால் என்னை நம்பிய அந்த கிராமத்து மக்களை நான் காக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவர்களை காப்பேன் என்று நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே நான் இப்போது யுத்த களத்திலிருந்து மீள இயலாது. சில நேரங்களில் யுத்த களத்தை விட்டு மீள்வதே யுத்த தந்திரமாகும்.
தேவைப்படும் போது அப்படி ஒரு யுக்தியை கையாள்வதே யுத்தத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆனால் என்னால் அந்த கிராம மக்களை ஆபத்திற்கு ஆளாக்க முடியாது. நான் இப்போதே செல்வேன். என் முழு சக்தியையும் திரட்டி அந்த அசுரனோடு யுத்தம் செய்வேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடந்தது? நான் எப்படி அசுரனிடம் தோற்றேன் என்பதே எனக்கு புரியவில்லை. அந்த அசுரன் உன்னிடமிருந்து பலராமா, விகதாசுரன் இப்போது அசாதாரண சக்தியை அடைந்து விட்டான். ஆனால் இந்த விஷயத்தில் நாம் முருகனுக்கு உதவி செய்ய முடியாதல்லவா? ஏனென்றால் இது முருகனுக்கான பரீட்சை. மேலும் ஒருவரின் உதவியின் மூலம் ஒருவர் பரீட்சையில் வெற்றி அடையக்கூடாது. நான் கூறுவது சரிதானே பலராமா? கவலை வேண்டாம். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. என் சக்தியை கொண்டு நான் அந்த அசுரனோடு யுத்தம் செய்வேன். நான் இப்போதே செல்கிறேன். முருகா, நீ ஏன் உன் வாழ்க்கையில் இத்தனை பொறுப்பற்றவனாக இருக்கின்றாய்? உன்னிடம் அந்த அசுரனுக்கு இணையான பலம் இல்லை. நீ ஏன் அதீத நம்பிக்கையோடு யுத்தத்திற்கு புறப்படுகின்றாய்? உன் மூத்த சகோதரனின் இடத்திலிருந்து நான் உனக்கு உரைக்கின்றேன். முதலில் நிதானமாக யோசி. நீ என்ன தவறு செய்தாய் என்பதை யோசித்துப் பார். இழந்த உன் சக்தியை மீட்டுக்கொள். பிறகு அந்த அசுரனோடு யுத்தம் செய்யச் செல். மற்றவர்களை தாக்க வேண்டும் என்றால் நீ அதீத பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். விகதாசுரன் இந்நேரம் நீ கொண்டு வந்த உணவையும் தானியத்தையும் அந்த காளைகளையும் விழுங்கி பசியாறியிருப்பான். பசியாறிய பிறகு அவன் உறங்கி விடுவது வழக்கம். அடுத்து ஒரு வார காலத்திற்கு மற்றவர்கள் எழுப்பாமல் அவன் உறக்கத்திலிருந்து எழமாட்டான். நான் இந்த காலத்தில் திட்டமிட்டு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும். அந்த கிராமத்து மக்களை காக்க, அந்த அசுரனோடு யுத்தம் செய்ய என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ கூறியது சரிதான் அண்ணா. முருகன் என்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டானா? சரி சரி, நீ என்னை அண்ணன் என்று அழைக்க விரும்பினால் அவ்வாறே அழைப்பாயாக. அண்ணா, நீதான் எனக்கு வழிகாட்டி. நான் இப்போது துர்வாச முனிவரிடம் செல்ல வேண்டும். இங்கு நடந்த யாவற்றையும் அவரிடம் கூற வேண்டும். அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு எதில்தான் சந்தேகம் இல்லை? கேள். அண்ணா, இப்போது பலராமன் யார் பக்கம் அண்ணா? குருதேவா, தங்கள் உறக்கம் கெட காரணமாக இருந்த பிரச்சனை எதுவென்று நான் கண்டறிந்து விட்டேன்.
முருகன் தோற்று போய் துர்வாச முனிவரின் முன் நிற்கிறான். நிச்சயம் அவனை கைலாயத்திற்கே துரத்தி விடுவார் நம்முடைய தந்தை துர்வாச முனிவர். உனக்கு என்ன நேர்ந்தது? குருவே, பணிகின்றேன். தங்களின் நித்திரையை துன்புறுத்தியதன் காரணத்தை நான் கண்டறிந்து விட்டேன். என்ன பிரச்சனை அது? அந்த மலையடிவாரத்தில் பசுமை பூத்து குலுங்கும் அழகிய கிராமம் இருக்கின்றது. தேனும் பாலும் பெருக்கெடுத்து ஓடும் அந்த கிராமத்தில் தர்ம நெறியோடு வாழும் நல்ல மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க புறப்பட்டுள்ளான் அசுரன் விகதாசுரன். தினம் தினம் அந்த மக்களின் உயிரை கெடுவைத்து குடித்து கொண்டிருக்கிறான் அந்த கொடிய அசுரன். இதனால் உயிர் அச்சத்தில் கதறி அழுகிறார்கள் அந்த கிராம மக்கள். அந்த மக்களின் மரண ஓலமே தங்கள் நித்திரையை கெடுத்துள்ளது. அந்த மக்களின் துயர் துடைக்க நான் இன்று அந்த விகதாசுரனோடு யுத்தம் புரிந்தேன். ஏனோ என் சக்தியை நான் இழந்து விட்டேன். அதனால் யுத்தம் பாதியில் நிற்கின்றது. ஓஹோ, முதல் பாதி வரை நீ போராடி விட்டாய். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதை என்னிடம் விட்டுவிடு. நான் இப்போதே அங்கு செல்கிறேன். அந்த அசுரனோடு யுத்தம் புரிந்து அவனை வதம் செய்கிறேன். குருதேவா, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இது எனக்கான பரீட்சை. நான் அந்த அசுரனை அழிக்கும் முன் தாங்கள் அவனோடு யுத்தம் செய்ய சென்றால் என் நிலை என்னவாகும்? நான் தங்களிடம் சிஷ்யனாகும் அரிய வாய்ப்பை இழந்து விட மாட்டேனா? குருதேவா, நான் இப்போதே தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். தாங்கள் துன்பத்தில் துவண்டு கிடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அந்த அசுரனை அழிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கின்றேன். முருகா, நன்றாக நினைவில் கொள். நீ அந்த அசுரனை இன்று ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் அழித்து விட வேண்டும். அப்படியே ஆகட்டும் குருவே. முருகா, நீ புறப்படு. எதனால் சக்தியை இழந்தாய் என்று நன்றாக யோசி. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நான் மீண்டும் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் குருதேவர் கூறிய வண்ணம் கடந்த யுத்தத்தில் என்ன தவறு புரிந்தேன் என்பதை நான் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். யுத்தம் புரியும் போது என் கண்களுக்கு தான் ஏதோ நேர்ந்தது. அந்த விகதாசுரன் என் கண்களையே கூர்ந்து நோக்கினான். அப்போதுதான்
நான் என் முழு பலத்தையும் இழந்தேன். எனில் அந்த அசுரன் என் விழிகளின் வழியே என் சக்திகள் அனைத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டானா? அதேதான். ஆம், அதுதான் விகதாசுரனின் பெரும் சக்தி. நான் புரிந்த பிழைகளிலேயே மகத்தான பிழை என் சத்ருவின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டதுதான். சிறு எறும்பே ஆனபோதும் அதனுள் இருக்கும் சக்தியை அறிய மறுப்பது தவறு. அந்த சிறு எறும்பிற்குள்ளும் அளவில்லா சக்தி ஒளிந்திருப்பதுதானே உண்மை. இப்போது நான் என் சத்ருவின் பலத்தை அறிந்து கொண்டேன், தீர்வையும் தெரிந்து கொண்டேன். என் சக்தி முழுவதும் என்னிடமிருந்து சென்று விட்டது என்றால் செல்லட்டும். அன்னை சொன்னது போல் என் சக்தியின் பிறப்பிடம் நானே. எந்த வழியில் என் சக்தி என்னிடமிருந்து சென்றதோ அதே வழியில் என் சக்தி என்னுள்ளே மீண்டும் ஊற்றெடுக்கும். என் மைந்தனின் முழு சக்தியையும் அந்த அசுரன் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் என் புத்திரன் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான் என்பதை நான் அறிவேன். சக்தியை இழந்த என் புத்திரன் நிலைதான் என்ன? பார்வதி, நம் புத்திரன் என்னிலிருந்தும் உன்னிலிருந்தும் தோன்றியவன் என்பது உனக்கு நன்றாகத் தெரியும். எனில் அவனுக்குள் இருக்கும் சக்தி எப்படி இல்லாமல் போய்விடும்? முருகன் தான் இழந்த சக்தியை எப்படி தன்னிடமிருந்து பெற வேண்டும் என்பதை மட்டுமே அறிய வேண்டும். முருகன் தான் இழந்த சக்திகளை எல்லாம் மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என்ன பயன்? காட்டாற்று வெள்ளம் கடலில் கலப்பது போல் முருகனில் உறைந்திருக்கும் சக்திகள் எல்லாம் விகதாசுரனிடம் சென்று சேரப்போகிறது. அது அசுரனின் பலத்தை மென்மேலும் பெருக்கப் போகிறது. இப்போது முருகன் முட்டாள்தனமாக மீண்டும் யுத்தத்திற்கு செல்வான். நாம் அந்த பால்மணம் மாறாத சிறுவனை அசுரனிடம் தனியாக அனுப்பியது பெரும் மூடத்தனம். நம் மீது கொண்ட பேரன்பினால் அந்த சிறுவன் தன்னுயிரை பணயம் வைத்தான். இப்போது அவன் நிலை என்னவோ தெரியவில்லையே. அந்த சிறுவன் தெய்வீக சிறுவன், அவனுக்கு ஏதும் நேர்ந்திருக்காது. ஆனாலும் அவன் சிறுவன் அன்றோ? நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க இறைவனைப் போல வந்தான் அந்த சிறுவன். ஆனால் இப்பொழுது அவன் துன்பத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றானோ என்று என் மனம் அச்சத்தில் துடிக்கிறது. கவலை வேண்டாம் தாத்தா. அந்த சிறுவனின் தெய்வீக சக்தியை முழுமையாக அறிந்தவன் நான். அவன் நிச்சயம் அந்த அசுரனை வதம் செய்து விடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவன் சென்று வெகு நேரமாகிவிட்டது. அந்த சிறுவனுக்கு என்னவாயிற்றோ தெரியவில்லையே. ஆனால் இப்போது நம்மால் என்னதான் செய்ய இயலும்? மகிழ்ச்சியே நீங்கி போன ஒரு அவல வாழ்வு. இதுவா வாழ்க்கை? ஏன் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது?
நம் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த அசுரனின் குகைக்கு செல்வோம். அசுரனோடு நடக்கும் யுத்தத்தில் நாமும் பங்கெடுப்போம். சிவபாலன் கூறுவதுதான் சரி. நாமும் அந்த அசுரனோடு யுத்தம் புரிய செல்வோம். ஒரு குழந்தை மனோதிடத்தோடு மலையையொத்த அசுரனோடு யுத்தம் புரிகிறது. எனில் நாமும் ஏன் யுத்தம் புரியக்கூடாது? ஒருவேளை அந்த சிறுவன் இறந்திருந்தால் நாம் அந்த அசுரனோடு யுத்தம் புரிவோம். யுத்தம் புரியும் போது நாம் மரணிக்க நேரலாம். அப்படி நேர்ந்தாலும் நாம் கோழைகள் அல்ல என்பது நிரூபணமாகும். அஞ்சி அஞ்சி வாழ்வதை விட யுத்தம் செய்து உயிரை துறப்பதே மேல். ஆமாம், யுத்தம் புரிவோம். துணிவோடு யுத்தம் புரிவோம். உயிரை துறப்பதே மேல். அந்த குட்டிச் சிறுவனை அனுப்பி என்னை ஏமாற்றிய குற்றத்திற்காக உங்கள் அனைவரையும் தண்டிக்க நான் காத்திருக்கிறேன். என்னை தேடி வந்து மரணத்தை பெற ஆயத்தமாகி விட்டீர்கள் அல்லவா? அந்த சிறுவனை கொன்றது போல் உங்கள் அத்தனை பேரையும் கொல்வேன். என் நகோர பசியை தீர்ப்பேன். இல்லை, உன்னால் அதை சாதித்திருக்க முடியாது. ஐயோ! அடே சிறுவனே, என் கரம் கொண்டு மரணிக்க மீண்டும் வந்து விட்டாயா? வா வா. ஆம், உன்னை வதம் செய்ய வந்திருக்கிறேன். நீ அப்பாவி மக்களோடு உன் பலத்தை காட்டுவதை விடுத்து உனக்கு சக்தி இருந்தால் என்னோடு யுத்தம் செய்யவா? சிறுவனே, இப்போது நான் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். நன்றாக என்னை பார். என்னை தேடி திகைத்து விட்டாயா? நான் இங்கேதான் இருக்கின்றேன். அசுரனே, நான் இங்கே இருக்கின்றேன்.
சிறுவனே, குழந்தை போல் என்னோடு விளையாடாதே. நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய், இல்லையெனில் உன்னை கொடூரமாக கொன்று விடுவேன். விகதாசுரா, ஒரு சிறுவனோடு யுத்தம் செய்யும் நீ உண்மையிலேயே மாவீரன்தான். நீ ருசித்து புசிக்கும் உணவாக நான் வந்திருக்கின்றேன். வா, என்னோடு எதிர்கொண்டு யுத்தம் செய்யவா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நம்மை ரட்சிக்க வந்த தெய்வ குழந்தையின் முன் இந்த அசுரன் எல்லாம் வெறும் துரும்புதான். விகதாசுரா, எங்கு தேடுகின்றாய்? இங்கே பார். அடே சிறுவனே, என் முன்னால் வர ஏன் அஞ்சுகிறாய்? உண்மையிலேயே நீ வீரன் என்றால் என் முன்னால் வா. என்னோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய். எதற்காக கோழை போல் ஓடி ஒளிகிறாய்? உன் நெஞ்சில் துணிவிருந்தால் என் முன்னால் வா. விகதாசுரா, இதோ உன் முன்னே வந்து விட்டேன். இப்போது என்னை உன்னால் காண முடிகிறதல்லவா? ஆனால் நீ நினைத்தது நடக்கவில்லை, அப்படித்தானே? இப்போது உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். அடே பொடியனே, கடந்த முறை போல் நீ எய்யும் அம்புகளை நான் மென்று சக்கை போல் உமிழ்கிறேன் பார். அங்கு என்னதான் நடக்கிறது என்று புரியவில்லையே. நாம் காணும் காட்சிகள் உண்மைதானா? காட்சிகள் யாவும் தலைகீழாக மாறிவிட்டதே. இதே போக்கு நீடித்தால் முருகன் எந்த நேரத்திலும் விகதாசுரனை வதம் செய்து விடுவான் போல் இருக்கிறதே.
தமிழ்க் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க் கடவுள் முருகன் தொடர்கிறது. சிறுவனே, உன்னிடம் தெய்வீக சக்தி இருக்கிறதென்றால் என்னிடம் மாயா சக்திகள் இருக்கின்றன. அசுரனே, நீ பல ரூபங்கள் எடுத்தால் நான் என் 6 ரூபங்கள் எடுப்பேன். சமமாக யுத்தம் புரிவதுதானே நியதி. அந்தி மயங்கும் வரைதான் எனக்கு நேரம் இருக்கிறது. அதற்குள் விகதாசுரனை வதம் செய்ய வேண்டும். காலத்தை இனியும் கடத்தக்கூடாது. முருகனின் மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது. முருகன் அதீத நம்பிக்கையோடு குகைக்குள்ளே செல்கிறான். என்ன நடக்கப் போகிறது என்று அங்கே சென்று பார்ப்போம். அடே சிறுவனே, உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. நேற்று பிறந்த கன்றுகுட்டி போல் துள்ளி குதிக்கின்றாய். உன்னை என் கரங்களால் நசுக்கிக் கொள்வேன். நாராயண நாராயண, அன்னை பார்வதியே வணங்குகிறேன். நாரதா, வந்து விட்டாயா? அசுரனோடு யுத்த களத்தில் இருக்கும் என் புத்திரன் நிலை என்ன? யாதொரு தேங்கும் ஏற்படவில்லையே. நாராயண நாராயண, நான் அதை எவ்வாறு கூறுவேன்? நாரதா, நீ உரைப்பதன் பொருள்தான் என்ன? அன்னையே, நம் முருகனும் அந்த விகதாசுரனும் ஒரு குகைக்குள் தொடர்ந்து யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இது என் கற்பனைதான். அந்த குகைக்குள் என்னதான் நடக்கிறதென்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நாரதா, என் புத்திரனை துர்வாச முனிவர் சீடனாக ஏற்கும் வரை நான் திவ்ய சக்திகளை பயன்படுத்த மாட்டேன் என்று சபதம் பூண்டுள்ளதை நீ அறிவாய் அல்லவா? ஆகவே கூறு, என் மகனுக்கு அந்த அசுரனால் எந்த தீங்கும் ஏற்படவில்லையே. முருகன் நலமோடு இருக்கிறான் அல்லவா? தங்களின் நிலையே என் நிலையும். குகைக்குள் நிகழ்வதை நான் அறியேன் தாயே. நாரதா, ஆனால் எனக்கு அசைக்க முடியாத பெரும் நம்பிக்கை இருக்கிறது. முருகன் அண்ட சராசரத்தையே நடுங்க வைத்தவன், கால பைரவனோடு யுத்தம் புரிந்தவன், 30 முக்கோடி தேவர்களையும் யுத்தத்தில் தோற்கடித்தவன், நெருப்பு கோலமாக தகிக்கின்றவன்,
வீரபத்ரனாய் ருத்ர ரூபம் கொண்டவன். கந்தன் சிவனின் அம்சம். அப்படி இருக்கும்போது முருகனை இந்த அசுரனால் என்ன செய்துவிட முடியும்? துர்வாச முனிவரின் நிபந்தனையின்படி இன்று ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் விகதாசுரனை வதம் செய்து விட்டுதான் அந்த குகையை விட்டு வெளியே வருவான் நம் முருகன். நான் இப்போதே குகைக்குள் சென்று முருகனின் நிலைமை படுமோசமாக உள்ளதா என்பதை அறிய வேண்டும். எழுந்திருங்கள் அண்ணா, மெதுவாக எழுந்திருங்கள். குகைக்குள் யுத்தம் கடுமையாக நடக்கும் பொழுது நீ எதற்காக உள்ளே சென்றாய்? நான் நம் முருகனுக்கு உதவச் சென்றேன். உள்ளே கடும் இருட்டு. யார் உதைத்ததென்றே தெரியவில்லை. ஓஹோ, இப்போதுதான் எனக்கு புரிகிறது முருகன் ஏன் அசுரனோடு குகைக்குள் யுத்தம் புரிகிறான் என்று. இருளுக்குள் யுத்தம் செய்யும் போது விகதாசுரன் முருகனின் கண்களை நோக்கி அவன் சக்தியை அபகரிக்க இயலாது. இறுதியில் முருகன் மரணத்தை தானே தேடிச் சென்று தழுவிக்கொண்டான். சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. அண்ணா, இங்கிருந்து ஓடி விடுவோம். இல்லை என்றால் இப்போதே முருகன் நம்மை கொன்று விடுவான். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. போற்றிடுவே போற்றிடுவே புவன குருநாதா. சிவகிரி வேலவதி சிவபடுக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில். நல்லவர்களை காப்பாற்ற தீயவர்களை அழிப்பது நெருப்பை அணைக்க நீரை ஊற்றுவதற்கு சமமானது.